அவங்கள பேசி இவங்கள பேசி கடைசியில ரஜினியவே தொட்டுட்டானுங்க. அவர் பாட்டுக்கு சும்மா இருந்தாரு. அவரை இழுத்து போட்டு ரஜினி வந்து திமுகவுக்கு பயந்துகிட்டு தான் அவர் அரசியலுக்கு வராம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த தாவேகாவில் இருப்பார்கள்ல 2ஆம் கட்ட தலைவர்கள்ல ஒருத்தர் ஆதவ் அர்ஜுனா, அவர் வந்து பேசின விஷயத்துக்கு ஆஃப்லைன்ல இருந்த எல்லா ரஜினி ரசிகர்களும் ஆன்லைனுக்கு வந்து பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இதை பேசுறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து நான் உங்களுக்கு 2 வீடியோ காமிக்கிறேன், அதுல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. எம்ஜிஆரை போல ஒரு தலைவரா வரணும்னு நினைச்சாராம். அது வந்து திமுக மிரட்டல் கொடுத்து அவரை வந்து திரும்ப ரெட் ஜெயின்ட்லயே நடிக்க விட்டாங்களாம். இது என்ன கதை இது? இது எனக்கு ரஜினி சார் தான் இருக்கிறதுலே ரொம்ப மெச்சூரான ஒரு போல்டான ஒருத்தர். அவர்கிட்டலாம் நீங்க போய் பேசும்போதெல்லாம் என்ன பேசுனீங்கனாலும் அதுக்கு போல்டா டான்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவாராம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிறவர்கிட்ட இதெல்லாம் என்னன்னு தெரியல. 1996ல ஏடிஎம்கே வந்து 4 சீட்டு தான். எதனால அப்படின்றது அப்போ இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரஜினின்ற ஒரே ஒருத்தர் அவர் பார்த்த வேலை தான் ஏடிஎம்கேவுக்கு 4 சீட்டு. உங்க செங்ஸ் ப்ரோ இருக்கார்ல, செங்ஸ் ப்ரோ 10 எலெக்ஷன்ல 9 எலெக்ஷன்ல இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு. ஏன் அந்த ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கல? அவர் தான் 9 out of 10 elections. அவர் ஏன் தோட்டார் தெரியுமா? You know why he lost that one? செல்வி ஜெயலலிதா அவர்கள் இனி அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. கோழிக்கறி அப்படிப்பட்டவரை நீங்க வந்து பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? அது ஒரு பேஸ்லெஸ் ஆன ஒரு அலிகேஷன், பேஸ்லெஸ் ஆன ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயம். நீங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டு ஆர்ப்பாட்டத்தை பத்தி பெருசா எதுவும் பேசல, ஆனா மத்த எல்லா விஷயங்களும் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்கு தான் இதுவே. அதுல வந்து இந்த விஷயம்லாம் எங்கன்னு போய் சொல்றது? நீங்க எப்பயுமே ரஜினி ரசிகர்கள் வந்து அவங்க தீவிர ரசிகர்கள் தான், ஆனா அந்த ஐடலாவே இருப்பாங்க. ஒரு மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரியே தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே டப்புன்னு வெளியே வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரஜினி சார்ட்டே இதை பத்தி கேட்டா அவர் சிரிச்சுட்டு போயிடுவாரு, போங்கடாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கிறவர் எப்படி இவனுக்கு பிடிச்சி வம்பிழுக்கிறாருங்கன்னு தெரியல. ஒரு கட்சி மீட்டிங்ல வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் பேசும்போது இந்த எல்லார் வீட்டிலும் விஜய் அப்படின்னு சொன்னது, அது கூட அவங்க கட்சி மீட்டிங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், யாருன்னா நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அந்த உச்சக்கட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? ஒண்ணு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க, இல்லைன்னா கார் ரேஸுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அஜித் அவர்களை வந்து இழுத்து பேசியிருந்தாங்க. வந்து ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், எல்லார் விஜய் இல்லாத வீடே இல்லை. ஆனா பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. இவங்க வந்து மத்தவங்களை நோண்டலன்னா இவங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததே யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ அஜித்தை பத்தி இழுத்து பேசினதால அந்த வீடியோவை வந்து எல்லாரும் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இவங்களோட டெக்னிக். ஆரம்பத்துல இருந்தே பாருங்களேன், இவங்க வந்து இவங்களை பத்தி பெருமையா பேசுறதை விட, இவங்க தலைவரை பத்தி பெருமையா பேசுறதை விட மத்தவனை இழுத்து போடுறதுதான் இவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். மத்தவங்களை வந்து ஏதாவது சொல்றது, மத்தவங்க வந்து அவன் அமைதியாவே இருந்தாலும் அவன் இப்படி இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுவாங்க. அதை வந்து எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான். நாங்க வந்து எந்த காலத்திலும் எங்களுடைய கொள்கை எதிரியோட கை கோர்க்க மாட்டோம். நாங்க என்ன திருட்டு திமுகவா அவங்க கூட கை கோர்க்கறதுக்கு நாங்க பிஜேபியுடன் எந்த காலத்திலும். இதை நான் சொன்னா சரியா வராதுன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவே போடுறேன். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். பாத்தீங்களா, இந்த பேச்சு தான், இந்த ஒரு வீடியோ தான் இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆக போகுது. ஏன்னா என்டிஏ கூட்டணிக்கும்
டிவிகே விஜய் அவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த நியூஸை யாரும் நிராகரிக்கவும் இல்லை. அப்படின்னா ஏதோ உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஈவினிங் விஜய் அவர்கள் டெல்லி புறப்படுறாரு. புறப்பட்டு நாளைக்கு வந்து சிபிஐயோட என்கொயரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாளை ஈவினிங்கோ இல்லை நாளை காலையோ நமக்கு வந்து நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணியுடன் விஜய் இணைந்தார் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து என்ன எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னா, இதற்கு முட்டு கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்னென்ன பேசுவாங்களோ, என்னென்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா சங்கீதா அவர்கள் கூட பிரச்சனைன்னும் போது நான் பொண்டாட்டியா வரேன் அப்படின்னு இறங்கின ரசிகர்கள் வந்து நான் அடுத்த வருஷம் அவருக்கு பொண்டாட்டியா பறப்பேன் அப்படின்னு பசங்க கூட அந்த மாதிரி சொன்னவங்க கூட இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா டிவிகே வந்து ஒரு பெரிய மாற்று கட்சி, திமுக அதிமுகவுக்கு இதுதான் பெரிய மாற்று கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவை தோற்கடிப்பதற்காக நாங்க வந்து அதிமுக கூட இணைகிறோம். இது நடுவுல ஐயோப்பா அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் இவங்க பேசினது இருக்குமே, டிவிகேவை தோற்கடிக்கிறதுக்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட கூட்டணி சேரலாம், அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீடியோ அதுவும் போடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லா எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு ஃபன் பண்றோம். அதுதான் நமக்கு இன்னைக்கு வேலை. நீங்க வேணா பாருங்களேன், 2026ல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க. எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள இப்ப திமுக அதிமுக எதிர்ப்பு திசையில இருக்கா, எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த இவங்க வந்து இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கான். 45 60 அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். இந்த பொழப்புக்கு பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு புருஷன் பாக்கெட்ல இருந்து 4000 ரூபாய் எடுத்துக்கிறது, இதுக்கு பேர் வந்து ஒரு திட்டம். இதுல வந்து மக்கள் எல்லாம் பயனடைகிறாங்கன்னு வேற இவனுங்களே சொல்லிட்டு திட்டம் என்ன அப்படின்னா மகப்பேறு மகளிர் திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே 60 வயது வரை உள்ள தமிழ்நாட்டு குடும்ப பெண்களுக்கு மாதமாக 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு கேவலம் பண்ண முடியாது. என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், ஒரு ஒய்ஃப் இருக்கணும், குழந்தைங்களா இருக்காங்க. இங்க ஒருத்தங்க பிரிகிறாங்க அப்படின்னா தேர் மைட் பி மெனி ரீசன்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு உனக்கு எனக்கு தெரியாது, அதை வச்சு நம்ம ஜட்ஜும் பண்ண முடியாது. இவரால பாத்தீங்கன்னா சங்கீதா மேம் கஷ்டப்படுறாங்க, நீ போய் பாத்தியா? இல்ல அவங்க போய் பேட்டி எடுத்தியா? நீ இல்ல சங்கீதா மேம் விஜய் கஷ்டப்படுற, நீ போய் பாத்தியா? நீ போய் பேட்டி எடுத்தியா? இவங்க 2 பேரா குழந்தைங்க பாவம். இப்போ குழந்தைங்க பாவம்னு சொல்றீங்களா, அதே கொஸ்டினை சங்கீதா கிட்டயும் நீங்க கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டீங்க? இப்போ ஏன் பிரிஞ்சாங்கன்றதுக்கு ரீசன் த்ரிஷான்றீங்க, அதுக்கான ஒரு அபிஷியல் ப்ரூஃபும் கிடையாது. அந்த கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் தான் நீங்க ப்ரூஃபா எடுத்துக்கிறீங்க. இன்னொரு விஷயம் அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், இவங்க 2 பேர் கார்ல இருந்து ஒண்ணா இறங்குன மாதிரி எந்த வீடியோவும் கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் கார்ல ஏறுற வீடியோ, அந்த வீடியோ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா த்ரிஷா ஏறாங்களே தவிர தளபதி அந்த கார்ல ஏற. நான் அப்போ கூடப்பா 2 பேர் ஒரு கார்ல ஏறி போனா என்ன தப்பு, என்ன உங்களுக்கு எரிச்சல் ஏறாவதுன்னு நான் கேட்கிறேன். இப்படி முட்டு கொடுக்க இப்ப இறங்கிட்டாங்க. சங்கீதா அவர்கள் மேலேயும் தப்பு இருக்கு இல்லையா? அவங்களும் தானே குழந்தைகளை பார்க்கணும். அவங்க பார்க்காம விட்டுட்டு விஜய் அவர்கள் மட்டும் தப்பு சொன்னா எப்படி? ஏன்னா அவரு அங்க போனதால தானே இவங்க டிவோர்ஸே கேட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு புரியுதா இல்லையா? என் கணவருக்கு வந்து இன்னொருத்துக்கு கூட தொடர்பு இருக்கு, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு வேற வாழ்க்கை இருக்கு, நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணல. இந்த அறிவு இவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? முட்டு கொடுக்கலாம். அதுக்கு நீ இப்படியா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல மயிலாட். ஏன்னா இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இதை பேசுறாங்கன்னே தெரியல. சங்கீதா அவர்கள் மேலேயும் தப்பு இருக்கான், விஜய் அவர்கள் மேலேயும் தப்பு இருந்தாலும் அவங்க வந்து அபிஷியலா எந்த நியூஸுமே கிடையாதான். இது வரைக்குமே அந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு பேசுறீங்க. அதுவும் அவங்க ஒன்னா சேர்ந்து கார்ல இறங்குற மாதிரி இல்ல, ஏறுற மாதிரி மட்டும்தான். டேய் என்ன பேசுறீங்க? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாடா தொடர்பே இருந்தாலும் உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. இவனுங்க இன்னும் தொடர்புலாம் இல்லைங்க, அப்படிலாம் நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்க ஒரே கார்ல வரக்கூடாதா? வரலாம். ஏன் அவங்க வந்து ஒரே ட்ரெஸ் போட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா அது ட்வின்னிங்கா இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ட்வின்னிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரே இடத்துக்கு போறோம், நம்ம ஒன்னா சேர்ந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படி. இது சிம்ரன் 3 நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு வெட்டிங் ஏதோ போயிருக்காங்க, அதே கலர் ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு அந்த கல்யாணத்திலேயே ட்ரெஸ் கோடு தானா அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இவங்களை சொல்லி திருத்த முடியல, பேசி திருத்த முடியல, திட்டி திருத்த முடியல, அடிச்சாலும் திருந்துவானுங்களா தெரியல. எலெக்ஷன்ற ஒரே விஷயம் தான். இப்ப இந்த கூட்டணி மட்டும் அமையட்டும். அங்க ஒருத்தர் சாட்டைன்ற ஒருத்தர் வந்து சலங்கை கட்டி ரெடியா இருக்காரு, கூட்டணி மட்டும் நியூஸ் வரட்டும், சந்திரமுகியா மாறிடுவாரு. தந்தி டிவியில ஒரு டிபேட் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தரும் அவங்களோட வியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து மற்ற எல்லாரையுமே அவர்களே மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்றாங்களா, இது விஜய் அவர்களை மட்டும் விஜய் அப்படின்றாங்களாம். விஜய்ன்றது அந்த அளவுக்கு பெரிய தப்பான விஷயமா என்ன? எல்லா ஸ்கூல்லையுமே இப்போ வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும், அக்கா அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலை நாடுகளில் அதுதான் பழக்கமே. யாரா இருந்தாலும் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வேணா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஆனா இங்க வந்து விஜய்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? மற்ற எல்லாரையும் மரியாதையா கூப்பிடுறீங்க.
அது அவனோட இஷ்டம்டா. அவன் மரியாதையா கூப்பிடுறான், கேவலமா கூப்பிடுறான், அது அவனோட பிரச்சனை. நீ வேணா மரியாதை கொடு, நீ சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு. நீ வந்து அவருதான் எங்களுக்கு கடவுள்னே சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். அதை வந்து மற்றவங்களும் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன ஒரு நியாயம்னு தெரியல. இந்த மென்டாலிட்டியில இருக்கிறவங்க தான் அடுத்து வந்து நம்மளை ஆள போகிறார்கள் அப்படின்னு யாராவது சொன்னாவே பயமா இருக்குங்க. அவ்வளோ பயமா இருக்கு. ஐயோ இவனுங்களா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஓபிக்கு எதிராக ஆதவர்ஜுனா அவர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்களே, அதுல வந்து காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்ட தலைவர் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடல நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே, அதை பத்தி கவலைப்படாதீங்க. காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்ட தலைவர் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடல நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே, அதை பத்தி கவலைப்படாதீங்க. எஃப்ஐஆர் டெலீட் பண்ணிடுவீங்களா? என்னங்க பேசுறீங்க? எஃப்ஐஆர் டெலீட் பண்ணிடுவீங்களா? இவங்க யார் அப்படின்றத இந்த ஒரு இதுல பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல பேசியிருந்தாரு. இப்போ வந்து எஃப்ஐஆர் டெலீட் பண்ணிடுவீங்கன்னா, கட்சி ரிலேட்டடா தப்பு பண்றவங்க எஃப்ஐஆர் எல்லாத்தையும் நீங்க டெலீட் பண்ணிடலாமா? எஃப்ஐஆர் டெலீட் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் ஸ்டில் இவங்க வந்து இந்த அறிவோட தான் இவர்கள் வந்து நம்மளை ஆளணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இவனுங்க இப்போ வரைக்குமே ஸ்டார்டிங்ல இருந்து திமுக எதிர்ப்பை கையில எடுத்ததுக்கு நான் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி லைனா அடிக்கிட்டு வந்தாங்கன்னா, முன்ன இருந்ததை விட இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. ஒரு ஆக்டரையா ஒரு மீட்டிங்லயும் திட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவங்க இந்த வேலையை பார்த்துருக்கலாம். அஜித்தை திட்டுறது, எஸ்கேவை திட்டுறது, இப்ப ரஜினிகாந்தை திட்டுறது, அடுத்து கமலஹாசன் அவர்களை திட்டுறது, இந்த மாதிரி எல்லாரையும் திட்டியே இவங்களோட பொழப்பு வந்து ஓடிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் அந்த பொழப்பு வந்து எந்த மாதிரி ஆகுது, எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்களா இல்ல சந்தி சிரிக்க போறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இந்த கேஸ் பிரச்சனை வந்து எல்லா இடத்துலயுமே போய்கிட்டு இருக்கு. அதுல வந்து அதுவும் இந்த பேரலா பிடிக்கிறது, கேன்ல எடுத்துட்டு வந்து பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எதை பத்தி யோசிக்காம யுஎஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ நம்மளை இந்த நிலைமையில கூட்டு வந்து விட்டுருக்காங்க. இது இன்னும் எந்த அளவுக்கு மோசமாகும் அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் டிமாண்ட் இன்னும் ஆகல. எல்லாரும் பெட்ரோல் பங்க்ல போய் நேற்று பெட்ரோல் அடிக்கலாம்னு போனா பெட்ரோல் பங்க் சுத்தி நிக்கிறாங்க. நான் அடிக்க போறதே 100 ரூபாய்க்கு, இதுக்கு இவ்வளவு நேரம் லைன்ல நிக்கணுமா அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். காலையில போனா ரொம்ப ஃப்ரீயா இருந்தது, நான் போய் அடிச்சுட்டு ஜாலியா வந்துட்டேன். இந்த மாதிரி மக்கள் எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். அது சிலிண்டர் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் தெரியல, நான் சிலிண்டர் போட்டிருக்கேன் எனக்கு வரல. பட் இருந்தாலும் இது வந்து ரெக்கவர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈரானோட போர் ஒரு வேளை நீடித்தால் இதுக்கான பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த 2-3 நாள் இடைப்பட்ட காலத்துல ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதையும் நான் வந்து வீடியோவா உங்களுக்கு இணைக்கிறேன். நம்மலாம் பெட்ரோல்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வாங்குவோம், அதையும் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க ரீசெண்டா. ஏன்னா அதை வச்சுதான் பெட்ரோல் கொண்டு போடுறாங்களாம், வண்டியில இருந்து எடுக்க முடியாதான். அதனால அந்த பாட்டில பிடிச்சி ஈஸியா போடுறதுக்கு அவங்களே வழிவகை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெட்ரோல் கொண்டு போடுறதுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டுட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க. பட் ஸ்டில் இப்போ வந்து கேனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஒரு வாட்டர் பாட்டிலே கொடுக்க மாட்டேன்னீங்க, என்ன நீங்க கேனா ஊத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த தண்ணி கேன்லாம் பெட்ரோல் பிடிச்சிட்டு போறவங்களா ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க சரி வேணாம் அவங்களை எதுக்கு திட்டிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த ஒரு சில வீடியோக்கள் அதுக்காக. குறிப்பிட்டு சொல்லணும்னா நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே பேசும் டிவிகே அவர்கள்ல பிலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து குக் பண்ணி தான் சாப்பிடணுமா? மெத்தட்ஸ் we can eat without cooking. ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு சமைக்கிறீங்க? கேஸ் இல்லாம சமைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. கேஸ் இல்லாம சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. கேஸ் இல்லாம சமைக்க சொல்லி அவருக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா கேஸ் இல்லாம சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு காலையில வந்து கேஸ்லயும் இண்டக்ஷன்லயும் மாத்தி சமைச்சது எனக்கு தான் தெரியும். அதனால இந்த கேஸ் பிரச்சனைக்கு ரிலேட்டடா நீங்க குரல் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி கேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தயவு செஞ்சு குரல் கொடுக்காதீங்க. விஜய் ஃபேனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆமாங்க, விஜய் ஃபேனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நீங்க என்னென்ன முட்டு கொடுக்க போறீங்கன்னு தெரியல. முட்டு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஏன்னா திருப்பி அடிக்கிறதுக்கு அதையே எடுத்து போட வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே பேசுனதை எல்லாரும்
எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்து பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க.